கொண்டு வருகிற புத்தக திருவிழாவில் உரை நிகழ்த்துகிற ஒரு வாய்ப்பை வழங்கிய மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கும் இன்றைய விழாவுக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய வேலூர் மாநகராட்சி ஆணையாளர் திருமதி ஜானகி ரவீந்திரன் அவர்களுக்கும் வரவேற்புரை நல்குகிற மரியாதைக்குரிய முன்னிலை வகிக்கிற மருத்துவர் பிரதாப்குமார் அவர்களுக்கும் எனக்கு முன்பு மிகச்சிறந்த ஒரு உரை நிகழ்த்திய நான் மிக நெகிழ்ந்து போன ஒரு எழுத்தாளரும் பேச்சாளருமாக விளங்குகின்ற சகோதரர் முல்லைவாசம் அவர்களுக்கும் நன்றியுரை வழங்க இருக்கிற திருமதி ஜபக்கனி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற வேலூர் மாநகர புத்தக ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். ஏதோ ஒரு முகஸ்துதிக்காகவோ அல்லது வார்த்தைக்காகவோ நான் ஐயா முல்லை வசந்தன் அவர்களை பாராட்டுகிறேன் என்று எண்ணிவிட வேண்டாம். அவருடைய பேச்சு ஒவ்வொன்றும் வரிக்கு வரி அவை தங்க வரிகள், ஒரு பட்ஜெட் வரி அல்ல. அந்த வரிக்கு வரி அவ்வளவு இனிமையான வரி, வைர வரிகள், நல்ல கவிதைகளை, நல்ல சிந்தனைகளை, இந்த நாடு தெரிந்து கொள்ள வேண்டிய நல்லறிஞர்களை, நல்ல நிகழ்வுகளை, வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் அவர் மிக எளிமையாக நம்முடைய முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார். அதையே அப்படியே ஒரு புத்தகமாக எழுதினால் கூட அது ஒரு சிறப்புடைய புத்தகமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமான, அமைதியான, ஒரு சிறந்த ஆழமான ஒரு உரையை நிகழ்த்திய, அதை கேட்கிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இந்த வருகையின் மூலம் எனக்கு கிடைத்தமைக்கு நான் என் மனமார்ந்த நன்றியினை இந்த புத்தக திருவிழா அமைப்பிற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னார், எவ்வளவு பேர் கவனிச்சிங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மன்னர் மகுடங்களை உருக்கி வாக்கு பெட்டிகளாக மாற்றி என்றார். மன்னருடைய மகுடங்கள் என்ற மன்னராட்சியை அழித்து மக்களாட்சியை தொடங்குவதை மன்னர் மகுடங்களை உருக்கி வாக்குப்பெட்டிகளை வடித்து வைத்திருக்கிறோம் என்ற மிக அருமையான கவிதை. இந்த பாலாற்றங்கரையில் வளர்ந்த கவிஞர்கள் ஐயா கவிக்கோ போன்றவர்கள், பிறகு சங்க இலக்கிய காலத்திலே இருந்து இந்த பகுதியிலே இருந்த அத்தனை பேரையும் நினைவூட்டி ஒரு மிகச்சிறந்த உரையை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கு தமிழின் சார்பில் என் நன்றி. இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல தலைப்பு, படித்த முட்டாள்கள் என்று ஒரு தலைப்பு. இந்த உலகத்துல முட்டாள்கள்ல பல வகை உண்டு. படிக்காமையே சில பேர் முட்டாளா இருப்பாங்க, சில பேர் படிச்சு முட்டாளா இருப்பாங்க, சில பேர் முட்டாள்தனமா படிப்பாங்க. விதவிதமான மனிதர்களாலே இந்த உலகு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கற்பதனுடைய நோக்கம் என்ன என்று திருவள்ளுவர் தெளிவாக ஒரு கருத்து சொல்லுகிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று எழுதினார். கற்பதனால் சவுண்ட் குறைச்சு வைங்க, சவுண்ட் கூட்டாதீங்க ப்ளீஸ். ஒரு மனிதன் கற்பதனாலே என்ன பயன் என்று கேட்டால், நிலைத்தது எது என்று கண்டறிய வேண்டும். கற்றதனால் ஆய பயன் என்கொல் என்று கடவுள் வாழ்த்தில் வந்தால் கூட அதனுடைய பொருள் வேறு. ஏதோ ஒரு இறைவனை கும்பிடுவது என்று பொருள் அல்ல. இந்த உலகத்தில் பெருவாரியானவை நிலையற்றவையாக போகிற போது எந்த ஒரு ஆற்றல் நிலையானதாக விளங்குகிறது என்பதை கண்டறிவதுதான் கல்வியினுடைய அடிப்படை நோக்கம். அதனால்தான் கற்றதனால் ஆய பயன் என்று திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கூட சில பேருடைய நெஞ்சை சுடலாம். அதென்ன படித்த முட்டாள்கள் என்று நெருப்பை எள்ளி கொட்டியதை போல ஒரு வார்த்தையை வீசி இருக்கிறீர்களே என்று கேட்கலாம். ஆனால் இது என்னுடைய வார்த்தை மட்டுமல்ல. படித்து முட்டாள் இருக்கிறார்கள் என்பதை பல ஞானிகள் பல காலத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். கற்றும் அறிவில்லாத மூடருக்கு என்ன செய்வேன், தாய்மானவர் பாடல்ல வருகிற ஒரு வரி. கற்றும் அறிவில்லாத மூடருக்கு என்ன செய்வேன் என்று ஒரு பாட்டு வரி வருகிறது. மூட ஜனங்கள் என்ற வார்த்தையின பகவத்கீதையில வருகிறது. மூடம் என்கிற வார்த்தை ஆதிசங்கரர் பாடுகிற போது பஜகோவிந்தம் என்ற பாடலிலே கூட
அந்த மூடமதை என்று மூடத்தனத்தை கண்டித்து முட்டாள்தனம் என்று கோபப்படுகிறார். பாரதி எத்தனையோ இடங்களில் அப்படி மக்கள் மீது கொதித்து கோபப்பட்டிருக்கிறார். எனவே படித்த முட்டாள்கள் என்ற வார்த்தையை பார்த்த உடனே கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமான வார்த்தை என்று எண்ணிவிட வேண்டாம். இதுவும் என் முன்னோர்களால் முன்மொழியப்பட்ட வார்த்தை என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிறைய படிச்சு முட்டாளா இருக்கான் பாருங்க, அவனை பார்த்து வயிறு எரிஞ்சு வள்ளுவர் ஒரு வார்த்தை சொன்னார். சும்மா படிக்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, எல்லாம் நல்லா படிச்சுட்டு பயங்கர முட்டாளா உட்கார்ந்துருப்பா. அவனை பார்த்து திருவள்ளுவர் சொல்றார், ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைத்து, இவன் படிச்சது காணாதுன்னு இவன் சொற்பொழிவு வேற பண்ணுவான். ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். 7ஆம் அத்தியாயத்தில் 3ஆம் பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 14வது வரியை பார்த்தீர்களா, அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஊரை கெடுத்துக்கிட்டு இருப்பான். ஓதி உணர்ந்து பிறர்க்குரைத்து தான் அடங்கா பேதையில் பேதையார் இல் என்றார் திருவள்ளுவர். இவன் முட்டாள், பரம முட்டாள் அப்படின்னார். யார? படிச்சு மற்றவனுக்கு சொல்லிட்டு வாழ்நாள் முழுவதும் அதை தான் உணராமல் வாழுகிற ஜடம் இருக்கிறானே, அவன் பேதையில் பேதையார் என்ற வார்த்தையினை பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர். கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு அம்பு பயணப்பட்டதை சொல்லுகிற போது, கல்லாத புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று அவ்வி ராகவந்தன் புனித வாளி என்று ஒரு வார்த்தை பேசுகிறார். படிக்காத அயோக்கியனுக்குங்கிறார், கல்லாத புல்லர்க்கு அப்படிங்கிறார், படிக்காத அயோக்கியனுக்குங்கிறார். இந்த வார்த்தையிலேருந்து நாம ஒன்று டிரைவ் பண்ணணும். என்ன? படிச்ச அயோக்கியன்னு ஒரு குரூப் இருக்குது அப்படிங்கிறத நாம அதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கல்லாத புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று ராகவந்தன் புனித வாளி. எனவே படிக்காதவர்களுக்கு, படிக்காத அயோக்கியர்களுக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்தி காட்டுகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பன். எனவே அறிவு என்பது கல்வியின் மூலம் வருகிறது என்றாலும், சில பேர் கல்வி கற்ற பிறகும் கூட அதில் உணர வேண்டிய உண்மைகளை உணராமலேயே போய்விடுகிறார்கள். நான் மேற்கோள் சொல்லலாம், உங்க மனசுல பதியறதுக்காக எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு சில நிகழ்வுகளை சொன்னா பளிச்சுன்னு மனசுல போய் அது தைக்கும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் என்று பேசுகிறார் மாணிக்க வாசகர். கற்றாரை யான் வேண்டேன் என்று சொன்னவர் சொன்னார், கற்பனவும் இனி அமையும் அப்படின்னார். இனி படிக்கிறான் பார், அவனே சேர்த்துதான் சொல்றேன் அப்படின்னார். படிச்சவன் பல வகையில ஞானம் பெறாமல் இருந்தால் அவர்கள் இந்த உலகத்துக்கு பயனற்றவர்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப ஏன் கல்வியின் மேல எவ்வளவு கோபம் வருது? படிப்பு ஒரு மனிதனை பண்படுத்த வேண்டும், படிப்பு ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். அதற்கு நேர்மாறாக பல பேர் படித்த பிறகும் கூட பெற வேண்டிய ஞானத்தை பெறாதவர்களாக வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறார்கள். ஒரு பழைய கதை சொல்வார்கள். ஒரு எண்ணெய் கடையில் போய் எண்ணெய் வாங்குறதுக்காக, அதுக்கெல்லாம் செக்கில் போய் எண்ணெய் வாங்குவோம். இப்போல்லாம் செக்கு கொடுத்து எண்ணெய் வாங்குவோம். அப்போ செக்கில் போய் எண்ணெய் வாங்குவோம். அந்த எண்ணெய் வாங்குறதுக்கு அந்த எண்ணெய் கடை செக்குக்கு போன போது அங்கே இருந்தவர் அந்த எண்ணெயை அப்படி ஊற்றிட்டு இவருக்கு ஒரு சவுண்டு கொடுத்தாரா, அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தாரா. கொடுத்த உடனே இவன் கேட்டான், என்னங்க சவுண்டு கொடுக்குறீங்க திடீர்னு எண்ணெயை ஊற்றிட்டு அப்படின்னு. ஒன்றும் இல்லை தம்பி, பின்னாடி நம்ம கொல்லையில் மாடு தான் செக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது, அதுங்க ரெண்டும் திடீர்னு நின்றுடுச்சுன்னு சொன்னால் சவுண்டு கொடுத்தா ஓடுமேங்கிறதுக்காக நான் சவுண்டு கொடுக்குறேன் அப்படின்னு. அங்கே மாடு நின்னது இங்கே எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சது? நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், எனக்கே அது தெரியல, இவ்வளோ படிச்சும் ஒன்றுமே எனக்கு தெரியல, இங்கே ஏதாவது கேமரா வச்சிருக்கிறீங்களா, அங்கே மாடு நின்று போனது இங்கே எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா தம்பி, மாட்டு கழுத்தில் சலங்கை போட்டிருப்போம்ல, அந்த மாடு சுற்றி சுற்றி வருதுன்னு வச்சுக்கேன், சுற்றி சுற்றி வரும்போது அந்த கிணிங்னு ஒரு சவுண்டு கேட்கும், அப்போ மாடு ஓடுதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிக்குவோம். சவுண்டு கேட்கலன்னா அந்த மாடு சும்மா நிற்கிது, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நிற்கிது அப்படின்னு. இப்போ பத்தியா சவுண்டு கொடுத்தோன்னு மறுபடியும் கிணிங்னு கேட்குது, அப்போ மாடு சுத்துதுன்னு அர்த்தம் அப்படி. இவன் இப்படி யோசிச்சுட்டு, அடே நான் எவ்வளோ படித்தவன், எனக்கே இது தெரியல, உங்களுக்கு என்ன அருமை. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுன்னா என்ன, ஒருவேளை மாடு சுத்தாம நின்றுகிட்டு கழுத்தை மட்டும் இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்துன்னு வச்சுங்க, கிணிங்னு சவுண்டு மட்டும் வரும், என்ன வராது அப்படின்னா. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, என் மாடு அதெல்லாம் பண்ணாது தம்பின்னார். ஏன்னு கேட்டா, எம்ஏ படிக்கலடா தம்பி, அதனால இதெல்லாம் அதுக்கு தோணாதுன்றார்.
அதாவது கல்வி நம்மளை அறிவாளி ஆக்குதோ இல்லையோ சுயநலமுடையவனா ஆக்குது, சோம்பேறியா ஆக்குது. கல்வி தீங்கு செய்கிறவனாக உலகத்துல மாற்றுகிறது. சார், ஏடிஎம்ல திருடுறவன் எப்படி திருடுறான்? என்னென்ன மாதிரியான மெத்தட் வச்சிருக்கிறான்? எவ்வளவு படிச்சு எவ்வளவு நுட்பமான அறிவுள்ளவர்கள் என்னென்ன காரியம் பண்ணுகிறார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த உலகத்துல கல்வி தர வேண்டிய அடிப்படை நேர்மையை சில பேருக்கு தரல. அவனெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது? படித்த அயோக்கியன்னு சொல்றதா, படித்த முட்டாள்னு சொல்றதா? இன்டலெக்சுவல் கிரிமினல்ஸ். எப்படி? இன்டலெக்சுவல் கிரிமினல்ஸ். இன்னைக்கு நிறைய அறிவுள்ள பல பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசத்துக்கும் சமூகத்துக்கும் எதிரான காரியங்களை வெற்றிகரமாக செய்கிறவர்கள், கூச்சம் இல்லாமல் பொய் சொல்லுகிறவர்கள், தன்னை நம்பி இருக்கிற மக்களிடத்திலேயே கூசாமல் பொய் பேசுகிறவர்கள். அப்படிப்பட்டவங்க இன்டலெக்சுவல் கிரிமினல்ஸ் சொல்லாம வேற என்ன வார்த்தை சொல்றது? கற்றும் அறிவில்லாத மூடருக்கு என்ன செய்வேன்னாரு, இவர்கள் தான் கற்றும் அறிவில்லாத மூடர்கள். இப்ப சில சமயத்துல என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அறிவு இருக்கு இல்லையா, அது பார்ட்டா வேலை செய்யும். இதுதான் சயின்ஸ்ல இருக்கிற சிக்கல். இப்போ மெமரின்னு சொல்றோம் இல்லையா, லாங் டேர்ம் மெமரின்னு ஒன்னு இருக்கு, ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு ஒன்னு இருக்கு. லாங் டேர்ம் மெமரின்னு சொன்னா திடீர்னு பேசிக்கிட்டே இருக்க 1922 அப்படிம்பாங்க, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிற போது அப்படிம்பாங்க, இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த போது அப்படிம்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். எந்த டெக்ஸ்ட் புக்கையும் எடுக்காம அவங்க பாட்டுக்கு அப்படியே மெமரியில பேசுவாங்க. நம்ம பாண்டிச்சேரியில் தீவா கோபால் ஐயர்னு ஒரு பெரிய அறிவாளி இருந்தார், மிகச்சிறந்த கல்விமான் கோபால் ஐயர். கோபால் ஐயருடைய நினைவாற்றல் சாதாரணமானது இல்லைங்க. எவ்வளவு நினைவாற்றல்னா, ஒரு எம்ஏ படிக்கிற பையன் ஒரு குறிப்பிட்ட இலக்கண நூல், அந்த இலக்கண நூல் இப்போ அவுட் ஆஃப் பிரிண்ட் கிடைக்கல, இப்போ அது பிரிண்ட்ல இல்லை அப்படின்னு வந்து கோபால் ஐயர்கிட்ட சொல்றான். சார், எங்கேயும் லைப்ரரியில் கூட இல்லை சார், எங்களுக்கு நான் படிச்சாகணும் சிலபஸ்ல, ஆனால் எங்களுக்கு அந்த புஸ்தகம் இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? புஸ்தகம் தானடா, நோட் புக் எடுத்துக்கிட்டு உட்காரு, நான் சொல்றேன் எழுதிக்க. எதை? டெக்ஸ்ட் புக்க. புஸ்தகம் தானடா, நான் சொல்றேன் எழுதிக்க, அந்த நூல் அப்படியே எழுதிக்க அப்படின்னு. சார், அந்த டெக்ஸ்ட் புக்கை அப்படியே மெமரியில இருந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாரு கோபால் ஐயர். கொஞ்ச நாள் கழிச்சு அது அச்சாயி வெளியே வரும்போது பார்த்தா ஒரு எழுத்து மாறல, அது அப்படியே இருந்தது. அது மாதிரி சில பேருக்கு அசோத்தியமான நினைவாற்றல் இருக்கும், ரொம்ப பழைய விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப அருமையா அவங்க மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கும். ஆனா ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, லாங் டேர்ம் மெமரி இருக்கிற சில பேருக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்காது. அது என்ன ஷார்ட் டேர்ம் மெமரி? கையில மாத்திரையை வச்சுக்கிட்டு இப்படி யோசிப்பாங்க, நம்ம தண்ணி குடிச்சோமே, மாத்திரையை போட்டுட்டு குடிச்சோமா, மாத்திரையை போடாம குடிச்சோமா? அந்த நேரம் பார்த்து இந்த சனியம் போன் வந்துதா, போன் பேசுனதுனால மாத்திரை போட்டனா இல்லையான்னு தெரியலம்பா. அது வேற, அது சக்கரை மாத்திரையாவோ தூக்க மாத்திரையாவோ இருந்துட்டா டபுள் டோஸ் போட பயமாவும் இருக்கும். எங்கேயாவது தூக்க மாத்திரை டபுள் டோஸ் போயிட்டு காலில் சங்கு ஊதிட்டா என்ன பண்றது? இது எதுக்கு தேவையில்லாத பயம்? அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பா, இதை போட்டோமா போடலையா, போட்டோமா போடலையா. அதுல ஒரு சௌரியம் என்ன, தூக்க மாத்திரை போட்டுதான் கூட ராத்திரி முழுக்க யோசிச்சுட்டு தூங்காமே இருப்பா. இது ஒரு செகண்ட் நடந்த ஒரு விஷயம், ஒரு செகண்ட் முன்னாடி நடந்தது, அது மறந்து போகுது. நம்முடைய கற்கிற விஷயம் எல்லாமே நினைவுல அப்படியே நிக்கும்னு சொல்ல முடியாது. ரொம்ப எப்பவோ நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கும், ஆனா அண்மையில் நடந்த ஒரு விஷயம் நினைவில் இல்லாம போயிடும். நான் இந்த நினைவாற்றல் பற்றிய ஒரு புஸ்தகம் படிச்சேன். நான் அப்படியே வியந்து போன ஒரு செய்தி பாருங்க. ஒருவர் ஹோட்டலுக்கு போறார். சார், ஹோட்டல்ல ஒரு ஆச்சரியம் நடக்கும். இந்த டேபிள்ல உட்கார்ந்துருக்கவன் 3 ரவா தோசைமா, 2 சாதா தோசைமா, மசால் தோசைமா, சப்பாத்திமா, இடியாப்பம்பா, ஆப்பம்மா. அந்த பக்கமா உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவன் வந்து இட்லி குருமா குடு அப்படிமா, வடகறி குடு அப்படிமா. நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல வேலை பார்க்குறவங்க கரெக்டா அப்படி கொண்டாந்து அந்தந்த டேபிள் அதை வச்சுட்டு, அது கூட எனக்கு ஆச்சரியமா இருக்காது, கடைசியா பில்லு போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கட 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 அப்படியே அந்த சாப்பிட்டதை கணக்கு போட்டு அப்படியே அந்த பில்லை கொடுப்பாங்க. நாமளும் அல்பத்தனமா செக் பண்ணி பார்ப்போம், ஒருவேளை ஒரு வடை கூட போட்டானோ இல்ல ஏதாவது ஒண்ணு அப்படியே போடாம விட்டா நைஸா போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி. கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் கரெக்டா போட்டு அந்த பில்லுல எழுதி நம்ம கையில கொடுப்பா. இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல சகல நினைவாற்றலோடு ஒருத்தர் பில்லு போட்டு கொடுத்தார் சார். அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி
ஒருத்தர் வெளியில புறப்பட்டு போலாம்னு வெளியில போயிட்டு, சார் எங்கேயோ ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண வரைக்கும் ஞாபகம் வந்தது, செல்போன் அங்க வச்சுட்டு வந்துட்டார். செல்போன் அந்த டேபிள்ல வச்சுட்டு வந்துட்டார். சரி, எப்படி இருந்தாலும் நாம அங்க போனோம்னா அந்த 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 பேரர் பார்த்திருப்பாரு அப்படிங்கிற ஐடியால அங்க உள்ள போயிட்டு ஒரு நிமிஷம் தடுமாறிட்டு அப்புறமா அந்த பேரரை கண்டுபிடிச்சு கேட்டாரு, தம்பி நான் இங்க தான் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டேன், நான் இங்க சாப்பிட்ட போது நான் உன்னுடைய நினைவாற்றல கூட பார்த்து வியந்தேன், நான் இங்க உட்கார்ந்து இருந்த போது என் போன் வச்சிட்டம்பா, நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, நீங்க என்னைக்கு வந்தீங்க, நீங்க என்னைக்கு வந்தீங்க அப்படின்னாரு. எப்ப இப்பதான்பா வந்திருந்தேன், நீ தான் கரெக்டா எல்லாத்தையும் பில்லு போட்டு கொடுத்தீங்க, அது அப்பவே மறந்துடும் சார். இது ஒரு ஆச்சரியம். சில விஷயம் மைண்ட்ல இருந்து நம்ம சறுக்கு மரத்துல வழுக்கிக்கிட்டு போற மாதிரி மெமரியில இருந்து வழுக்கிக்கிட்டு அப்படியே போகும். எக்ஸாம் போற சில பையனே சொல்வான், என்ன சொல்வானா, எனக்கு ரப்பர் மூளைம்பா. என்னடா ரப்பர் மூளை? எழுத எழுத அதுவே அழிச்சுக்கு சார், ஆட்டோமேட்டிக்காவே அது டிசைன்டு, நான் படிக்க படிக்க அதுவே அது அழிச்சுக்கிட்டே போயிடும் அப்படின்னு சொல்லி மூளையை ரப்பர் மூளைன்னு பாராட்டுறவன் எவ்வளவு பேர் இருக்கிறார். இப்ப நீங்க படிக்கிற எல்லா விஷயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேணுங்கிறது முக்கியம் அல்ல, வாழ்க்கைக்கு அவசியமானது, உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது. சிந்திக்கும் போது நாம முதல்ல கற்றதற்கும் இப்ப கற்றதற்கும் இடையில இருக்கிற மாறுதல் என்ன? நேற்று நாம அப்படி சிந்திச்சோமே, இன்னைக்கு இப்படி சிந்திக்கிறோமே, இந்த புஸ்தகம் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிற அனாலிட்டிக்கல் பிரெயின், அது கல்வியில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆராய்ச்சியோடு கூடிய ஒரு பார்வை ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய அறிவாளியா இருப்பாங்கிறதுக்காக டேக் இட் ஃபார் கிராண்டட், அவன் எல்லாத்துலயும் அறிவாளியா இருப்பான்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. இப்போ ஒரு விஷயத்துல ஒருத்தர் அறிவாளியா இருக்கிறதாலேயே அவர் எல்லா விஷயத்திலையும் அறிவாளியா இருப்பார்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அதுல ரொம்ப கிளியரா இருக்கிறது அவங்க மனைவி மட்டும்தான். அவருக்கு அதோட சரிங்க, அது மேடையில பேசுற வரைக்கும் நல்லா பேசுவாரு, அதோட சரி, அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டாலும் அதுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, ஒரே வார்த்தை முடிச்சிருவாங்க. உண்மை. சேர் என்ன வேலை தெரியாது, எங்க போனா போன் மாத்தணும், போன்ல என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்துல பெரிய அறிவாளியா இருப்பார், இன்னொரு எல்லா விஷயத்திலயும் மக்கா இருப்பார், எதுவுமே அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கு. இதுதான் படித்த பிறகும் நாம் சில விஷயங்களில் முட்டாளாவதற்கு காரணம். ஐன்ஸ்டீனை பத்தி ஒரு செய்தி எழுதுறான். ஐன்ஸ்டீனை எவ்வளவு பெரிய அறிவாளின்னு சொல்றான். ஐன்ஸ்டீன் பூனை வளர்த்தாராம். பூனை வளர்த்த போது அந்த பூனை குட்டி போட போகுது, பிரெக்னன்ட் ஆகி குட்டி போட போகுது. அவங்க வெளிநாடுகளில் எந்த ஒரு பெற்று வளர்த்தாலும் அதுக்கு ஒரு வீடு தனியா வச்சிருப்பாங்க. நாய்க்கா இருந்தாலும் பூனைக்கா இருந்தாலும் அது அதுல போய் தானா படுத்துக்கும், உள்ள ஒரு மெத்த கித்த எல்லாம் போட்டு சௌக்கியமா வச்சிருப்பாங்க. இவருடைய பூனை பிரெக்னன்ட் ஆகுது, அது உள்ள போகுது, அந்த இதுல படுக்குது, வெளியே வருது. அப்ப அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாரா, கார்பெண்டரை ஒரு தடவை கூப்பிட்டு இந்த ஓட்டையை தவிர இன்னும் ஒரு ஓட்டை போடுங்கோ அப்படின்னாராம். அவங்க கேட்டான், எதுக்குங்க இன்னொரு ஓட்டை? இது குட்டி போட போகுது, இந்த ஓட்டை வழியா இது போயிட்டு வருதுன்னா குட்டிங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஓட்டம் வேணாமா அப்படி. அவன் கேட்டான், ஏயா நீ லூசா, ஓட்டை சின்னதா இருந்தா பெருசா இருக்கிறது போயிட்டு வர முடியாது, ஆனா பெரிய தாய் பூனை போயிட்டு வர ஓட்ட வழியா குட்டி பூனை போக முடியாதா, இது கூட உனக்கு தோணலையான்னு கேட்டபோது ஐன்ஸ்டீன் சொல்லலாம், நிச்சயமாவே தோணலைன்னு. எனக்கு அது தோணவே இல்லை, குட்டிக்கு தனியா ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சே ஒழிய, இல்லைன்னு என்ன அர்த்தம், ரொம்ப அறிவாளியோட பழகப்படாதுன்னு அர்த்தம். அவன் விபரீதமா ஏதாவது ஒரு முடிவு எடுப்பான், ரொம்ப பெரிய அறிவாளியா இருப்பான், ரொம்ப விபரீதமா ஏதாவது ஒரு காரியம் பண்ணி வைப்பான். இதெல்லாம் படித்த பிறகு அந்த படிப்பு இருந்தா கூட அவனுக்கிட்ட இருந்து ஒரு முட்டாள்தனம் வெளிப்படும். இப்ப இன்னும் ஒரு படி நம்ம மேல போய் ஒரு லெவல் கொஞ்சம் ஆழமா பார்க்க தொடங்கணும்னு வச்சுங்க. இதனுடைய டைமென்ஷன், அதாவது வெவ்வேறு விதமா நம்முடைய கல்வி இருந்து நம்ம எவ்வளவு முட்டாளா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சில அடையாளங்களை காண முடியும். ஐயா பேசும்போது ஒரு செய்தி சொன்னார், எவ்வளவு பேர் நம்ம கவனிச்சோன்னு தெரியல. இந்த நாட்டில் இந்த மண்ணிலேயே நம்மோடு கூட பிறந்த மனிதர்கள்ல எவ்வளவு பேரை நம்ம அவமானமா வச்சிருந்தோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம், கொடுக்க வேண்டிய மரியாதை, மனிதத்தன்மையோடு அவங்க நடத்தணும் அப்படிங்கிற உணர்வு இல்லாம நம்ம ரொம்ப அராஜகமா நடந்துகிட்டோம் நம்முடைய முன்னோர்கள்ல பல பேர்.
ஆனா எனக்கு அது கூட பெரிய வருத்தம் இல்லைங்க. இப்ப என்ன தெரியுமா ஒரு போக்கு இருக்குன்னு கேட்டா, அப்படி தப்பா நடந்துகிட்டோங்கிறத ஒப்புக்கொள்ளாமலேயே நாங்க சரியாதான் இருந்தோம்னு சாதிக்கிற ஒரு அரகன்ஸ் வளர்ந்து பாருங்க. அதுதான் மன்னிக்கவே முடியாத பெரிய பாவம். நாம சில பேருக்கு அநீதி இழைச்சிட்டோம் அப்படிங்கறத ஒத்துக்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரகண்டா, அப்படி என்ன பெருசா நடந்து போச்சு, ஒண்ணுமே நடக்கவே இல்லை, எல்லாம் சரியா தான் இருந்தது அப்படின்னு பேசுற ஒரு அரகன்ஸ், இன்டெலக்சுவல் அரகன்ஸ், அது ரொம்ப 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 பாவத்துல பெரிய பாவம். நம்மோடு கூட படித்த பல பேருக்கு எத்தனையோ தவறுகள் நடந்தது. அப்படி சார் எம்.ஆர். ராதா அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னமோ பெரியார் பெரியாருங்கிறீங்களேப்பா, பெரியாரால என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படி ரொம்ப நுட்பமான விஷயம் அது. இன்னும் பெரியார் அப்படிங்கிறீங்களேப்பா, என்னப்பா பெரியாரால என்ன நடந்ததுன்னு எம்.ஆர். ராதா சொன்னார். நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது டிராமா போடுவேன். டிராமால நடிக்கிறதுக்கோசரம் அப்படி ஊரெல்லாம் போவோமா, காப்பி வாங்கினுவா அப்படிம்பாங்க. நான் ஒரு பெரிய குவளை எடுத்துக்கிட்டு போய், பாருங்க இந்த வார்த்தையை கவனிக்கணும், பெரிய குவளை எடுத்துக்கிட்டு போய் ஹோட்டலுக்கு வெளியில ஒரு 5 அடி தள்ளி நின்றுகிட்டு கேட்பேன், ஐயரே காப்பி கொடு, காப்பி வாங்க வந்திருக்கிறேன் அப்படி. அவர் சொல்வாரு, குவளைய அங்க வைடா, குவளைய வச்சிடணும். அவர் உள்ளேந்து காப்பி எடுத்துட்டு வருவார், வந்து இன்னொரு குவளையில இருந்து இப்படி ஊத்துவார் இந்த குவளையில. அப்புறம் காசை வைடாங்க, காசை வச்சிடணும். அப்புறமா காசை எடுத்துக்கிறதுக்கு அவர் எடுத்துட்டு போடுவாரு. இது ஒரு 10 ஆண்டு காலம் என் வாழ்க்கையில நடந்தது. அப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டா, நான் வெளியில எல்லாம் நின்று கோவலையை வைக்க மாட்டேன், நேரா உள்ள போவேன். அங்க டேபிள்ல ஒரு கோவலையை வைப்பேன், ஐயே காப்பி 5 காப்பி கொடு அப்படின்னு கேட்பேன். உட்கார் ராம்பி உட்கார் அப்படின்னு அந்த சேர்ல என்ன உட்கார சொல்லிட்டு உள்ள போய் காஃபி போட்டு வந்து அந்த காஃபியை இந்த கோவலையில ஊத்துவாரு. இது அடுத்த 10 வருஷம் நடந்தது. அதுக்கு அடுத்த 10 வருஷம் நானே அந்த சேர் மேல கால் போட்டு உட்காந்து, ஐயரே ஒரு காப்பி அப்படிம்பேன். அங்க குடிக்கிறதுக்கு ஒரு காப்பி, கொண்டு போறதுக்கு ஒரு காப்பி. என் கோவலையை வாங்கிட்டு போய் அவர் காப்பியை போட்டு அதை கொண்டாந்து என் கையில கொடுப்பார். இதாண்டா பெரியாரால நடந்ததுன்னு. அவரால என்ன நடந்ததுன்னு நீங்க வாயால கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அந்நியப்படுத்தப்பட்ட மக்கள், அவமதிக்கப்படுத்தப்பட்ட மக்கள் மீண்டும் மனிதர்களாக நடத்தப்படுவதற்கு அவர் எத்தனை பெரிய காரியமா இருந்தார் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அவமானங்களை சந்தித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். எவ்வளவோ பெரிய சமூக மாற்றம் நிகழ்வதற்கான ஒரு காரணம். நான் இதை ஒரு சம்பவத்துக்காக சொன்னேன், எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை. அந்த எம்.ஆர். ராதா அவர்கள் கல்வியை பற்றி சொன்ன ஒரு, அதாவது படிப்பு கல்வியை பற்றி சொன்ன ஒரு சம்பவம் என்னுடைய யூடியூப் கேட்டவங்களுக்கு தெரியும். நான் முன்னே அதை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் பர்சனலாக அவரை முதல் தடவையாக ஒரே ஒரு தடவை தான் சந்தித்தேன். எம்.ஆர். ராதா அவர்களை நான் சந்தித்த போது கல்லூரி மாணவன், கல்லூரியில் பேச்சு போட்டிகளில் பேசுறவர். கால்நடை மருத்துவக் கல்லூரி சென்னையில், வெப்பேரின்னு நினைக்கிறேன், கால்நடை மருத்துவக் கல்லூரி. அந்த மருத்துவக் கல்லூரியில தமிழ் மன்ற ஆண்டு விழா 3 பேரை பேச கூப்பிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் நடிகர்கள் எம்.ஆர். ராதா, 2 பல்கலைக்கழக துணைவேந்தர் பெருமைக்குரிய டாக்டர் அப்பை நடராஜன் அவர்கள், 3வது பேச்சு போட்டியில எல்லாம் நான் ஜெயிச்சதுனால மாணவர்கள் சார்பில் பேச்சாளனா நான் அழைக்கப்பட்டிருந்தேன். நாங்க 3 பேரும் அங்க இருக்கிறோம், எங்க கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்துல. சார் அரங்கம் வந்து 3வது மாடி. இப்ப இருக்கிற மாதிரி லிப்ட் வசதி எல்லாம் அந்த காலத்துல கல்லூரிகள்ல இருக்காது. இப்படி படி ஏறி மேல போனோம். எம்.ஆர். ராதா அவங்களுக்கு வயசாயிடுச்சு அந்த காலகட்டத்தில், மூச்சு இழைக்குது. அப்படியே அவர் படி ஏற முடியாம திணறாரு, வாயால மூச்சு விடுறாரு. ஏய் இன்னும் எவ்வளவு படிட்டா இருக்குது அப்படின்னு. உடனே அவங்க இன்னும் 2 விட, இப்படியே என்ன கொண்டுடுவீங்க போல தெரியுது. டே என்னங்கடாரு, எப்படிடா ஏறுறது, இன்னும் எத்தனை மாடிடா இருக்குது, இப்படி புலம்பிக்கிட்டே வராரு. அவர் வந்துட்டோம் அப்படி ஒரு வழியா கொண்டாந்து ஸ்டேஜில் வந்து அவர் அப்படி உட்காட்டி வச்சார். மூச்சு அவருக்கு அப்படியே திணறுது, உட்கார்ந்தார். விழாவில் என்ன போட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தலைமை டாக்டர் அப்பை நடராஜன், அப்புறம் மாணவர்கள் சார்பில் பேச்சு இருந்தது, இலக்கியம் என்ற நிறைவு விழா உரை வந்து நடிகர்கள் எம்.ஆர். ராதான் போட்டிருக்குது. ஆனா நடிகர் ஒருத்தரை பார்த்ததுக்கு அப்புறம் அறிவாளி அந்த நாட்டில் பேச விடுவாங்க. அப்பை நடராஜன் அவுட்டு.
அவ்வை நடராஜன் இப்ப பேச முடியாது சூழ்நிலை. அவ்வையே அவுட்டுன்னா நான் என்ன ஜிஜிபி என்ன எப்படி மேடையில் ஏற்றுவாங்க? வாய்ப்பே கிடையாது. இப்போ பசங்க எல்லாம் கத்துறான். என்ன கத்துறான்? நடிகவே பேசு, நடிகவே பேசு, நடிகவே பேசு கத்துறான் எல்லாரும். உடனே அவ்வை சொன்னாரு, அவ்வையை பார்த்து எம்.ஆர். ராதா சொன்னாரு, அவ்வை நடராஜன், அவ்வை இல்லை நடராஜன், போய் ஒரு 10 நிமிஷம் பேசு. 10 நிமிஷம் பேசு. அண்ணா பசங்க பேச விட மாட்டாங்கண்ணா, கைதட்டி உட்காந்து வைப்பாங்க. எதுக்கு இந்த அவமானம்? உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க பேசு. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே பாருங்க. ஏய் மூச்சே வரல பேச்சு எப்படி வரும்? மூச்சே வரல பேச்சு எப்படி வரும்? அவனுக்கு தான் அறிவில்லைன்னா உங்களுக்கு அறிவில்லை, எப்படி பேசுறது? அப்படி பசங்க விடுவாங்களே. அப்புறம் உடனே அவ்வை நடராஜன் பேசுவான்னு சொன்னாங்க. அவ்வை நின்ன உடனே மைக் கட்டி கத்தனா பையன் நடிகவே பேசுன்னு. அவ்வை ஒரு பயங்கரமான நுட்பமான அறிவுடையவர். அவர் சொன்னாரு, நடிகவேள் பேசுவார் என்பதை அறிவிக்கத்தான் வந்தேனே ஒழிய நான் பேசுவதற்காக வரவில்லை. வணக்கம் உட்காந்துட்டு எம்.ஆர். ராதா கொண்டு போய் மைக் வைக்கிறார். சார் கால்நடை மருத்துவர்கள் எம்.ஆர். ராதா ஆரம்பிக்கிறார். வணக்கம் கிடையாது, வரவே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏய் நீ எல்லாம் பச்சவனடா, நீ எல்லாம் பச்சவனடா. வயசான கிழவன மூச்சு முட்டை மாடி ஏற இட்டாரியே, நீ எல்லாம் டாக்டர் பச்சவன், படி ஏற முடியாதுன்ற அறிவில்லை உனக்கு. அடி ஏற முடியலையே, அவன் மூச்சு விட கஷ்டப்படுறானே, அப்ப பேசுங்கிறியே, சுத்தமா உனக்கு அறிவு கேட்ட. அடுத்த கேள்வி கேட்டார் சார், என்ன நீ எல்லாம் கால்நடை மருத்துவர், வாயை திறந்து சொல்ற என்னையே கொள்றீங்களா? அதுங்க ஒண்ணு சொல்லாதடா, அதுங்க என்ன கஷ்டம்னு சொல்லாதடா. வாயை திறந்து சொல்ற என்னையே நீ மதிக்க மாட்டேங்கிறியா? அதுங்களை எப்படி வைத்தியம் பண்ண வேண்டியல? நீ படிச்சது நாடு உருப்பட போகுது. அடுத்த வார்த்தை கேட்டார் சார், ஏண்டா பட்சவன் அவ்வை நடராஜன், பட்சவன் பேச்ச பட்சவன் கேட்க மாட்டேங்குது. நான் படிக்காத முண்டம் என் பேச்ச கேட்க ஆசைப்படுறிய, வெக்கமா இல்லை உனக்கு? சார் எவ்வளவு பெரிய வார்த்தை சார், பட்சவன் பேச்ச பட்சவன் கேட்க மாட்டேங்கிறிய, நான் படிக்காத முண்டம் எனக்கு பேசணும்னு கேட்கறியன்னா சொல்லிட்டு அவ்வை நடராஜன் பட்சவன். அடுத்ததான் பஞ்சு பயங்கரம். திரும்பி நடராஜனை பார்த்து கேட்கிறாரு, நடராஜா என்ன படிச்சிருக்கிற? அவர் சொன்னாரு, அண்ணா எம்ஏ பிஹெச்டி டாக்டர். நடராஜன் என்னமோ படிச்சிருக்கிறான். அவருக்கு டக்குன்னு வாயில வரல, அது நடராஜன் என்னமோ படிச்சிருக்கிறான். ஆனா அவர் பேச்சு நீங்க யாரும் கேட்டு ரசிக்க தயாரா இல்லை. நான் படிக்காத முண்டம், எனக்கு காக்குறீங்க, எனக்கு கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் என்ன பவுடர் 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 பண்ற வேலைடா. பவுடர் 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 பண்ற வேலைடா. நான் என்னடா பேசுற போறேன் பெருசா? சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் சார், அதான் ரொம்ப டாப். ஆனா யோசிச்சு பார்த்தேன், அதான் சிந்தனையாளங்கிறதுக்கு அடையாளம். ஆனா யோசிச்சு பார்த்தேன், ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சானே, எப்படி? ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சானே, அவன் ஆனா அவன் நான் படிச்சிருப்பான். ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சவன், ஆனா அவன் நான் படிக்கல. அப்ப படிக்காதவன் கண்டுபிடிச்சதான் படிச்சவன் படிச்சுக்கினே இருக்கிறான். எப்படி? படிக்காதவன் கண்டுபிடிச்சதுதான் படிச்சவன் படிச்சுக்கினே இருக்கிறான். அதனால்தான் படிக்காத முண்டோ என்ன படிச்சவன் பேச சொல்றல்ல சார். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அந்த மனிதன் எவ்வளவு பெரிய கல்வியை பத்திய டிராவல் பண்ணிட்டார் தெரியுங்களா? ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சவன், ஆனா அவன் நான் படிச்சிருப்பானான்னு கேட்டார் பாருங்க. அந்த ஒரு கேள்வி போறோம் ஒரு மனுஷன் எப்படி சிந்திக்கணுங்கிறதுக்கு அடையாளம். படிக்காதவன் கண்டுபிடிச்சதுதான் படிச்சவன் இன்னி வரைக்கும் படிச்சுக்கினே இருக்கிறான். எவ்வளவு பெரிய பிலாசபி அது. இப்ப படித்தவர்களுக்குரிய பண்பு இல்லைன்னு சொன்னா, ஒரு முறை ஆசிரியர்கள் போராட்டம் நடந்த போது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சி, அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், படிச்சேன்னு சொல்றீங்களே, படிச்சவங்களுக்குரிய பண்பு இருக்குதான்னு கேட்டார். படிச்சவங்களுக்குரிய பண்பு இருக்குதா? நீங்க இறங்கி போறான்னா பையன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்க வேணாமா? படிப்புங்கிறது அறிவு மட்டும் இல்லை. நீங்க படிக்க வரமாட்டேன், பாடம் எனக்கு வரமாட்டேன்னா பையன் எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிக்க வேணாமா? படிப்பு இருந்தா போறாது, பண்பு வேணும். இதெல்லாம் படிப்புக்கான இலக்கணம். எவனுக்கு பண்பு இல்லையோ அவன் படித்திருந்தாலும் படித்த முட்டாள். என்னுடைய பணி என்ன?
நான் எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரியான பேசிக் அந்த இன்டெகிரிட்டி, உள்ளுக்குள்ள இருக்க வேண்டிய நேர்மை, அது யாருக்கு இல்லைனாலும் அவருடைய கல்வி விரயம், எந்த வகையிலும் பயன்படாதது. இது ஒரு கோணம். இன்னொன்னு, படிப்பை பத்தி இன்னொரு ஆழமான பகுதிக்கு நம்ம போனோம். நிறைய படிக்கிறதாலேயே ஒருத்தருடைய அறிவு வளர்ந்துருன்னு சொல்ல முடியாது. கழுத பொதி சுமந்த மாதிரி நிறைய பேர் டிகிரி வச்சிருக்கிறான். இதை நான் சொல்லலைங்க, இந்த வார்த்தையை ராமானுஜர் சொல்றார். அவர் பெரிய ஸ்காலர், அவர் அதெல்லாம் படிச்சிருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாங்க. பட் அவருக்கு பேசிக்கலா மனிதாபிமானம் இல்லை, சரியான பண்பு இல்லை. அதுக்கு அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? கழுதை சுமந்த குங்கும பொதி போலேன்னார். குங்குமப்பு மூட்டையை தூக்கி கழுதை மேல வச்சாலும் அதுக்கு அருமை தெரியுமா? நம்ம மேல குங்குமப்பூ இருக்குன்னு அது கழுதைக்கு தெரியுமா? தெரியாது. கழுதை சுமந்த குங்கும பொதி போலே இவன் படிச்சிருக்கிற அவ்வளவு பாடமும் கழுதை சுமந்த குங்கும பொதி மாதிரின்னர். நிறைய புத்தகம் படிச்சிருப்பான், ஏகப்பட்ட நூலை படிச்சிருப்பான், கிறிஸ்துவம் பேசிட்டாலே பயன்படாத குப்பையா இந்த சமூகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். உருப்படாம போறதுக்கு என்ன வழி உண்டோ அத்தனையும் சொல்லுவோம். சார், அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இந்தியாவில் எவ்வளவு இளம் விதவைகள், ராஜாராம் மோகன் ராயை பத்தி சொல்ற போது சொன்னார், நம்ம சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால எவ்வளவு இளம் விதவைகள் நம்முடைய நாட்டில் இருந்தாங்க. 7 வயசுல இளம் விதவைகள், 12 வயசுல இளம் விதவைகள், எவ்வளவு வேதனைப்பட வேண்டிய விஷயம். ஆனா இந்த உனக்கையே சில பேர் இல்லாம சொல்லுவான், எனக்கே குழந்தை திருமணம் தான் நடந்தது, அதனால குழந்தை திருமணத்தால என்ன பெரிய தப்பு இருக்குதுன்னு கேட்கிற எத்தனையோ அறிவு ஜீவி இந்த நாட்டில் இருக்கிறான். என்ன அதுல பெரிய தப்பு நடந்து போச்சு பெருசா கேக்குறீங்க? அப்படி இளம் விதவைகளை உருவாக்கிய மிக மோசமான ஒரு அமைப்பு முறை அந்த பால்ய விவாகம் என்பது. அது சட்டத்தால மாற்றப்பட்டதுனால எவ்வளவு பெண்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இல்லாட்டி நிலைமை என்ன இருக்கும்? அவன் படிச்சவன் தான், படிச்சவன் கிறிஸ்துவமா பேசுவான். எனக்கே குழந்தை திருமணம் தான் நடந்தது, அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா கேட்கறவன் இருக்கிறான் சார் இந்தியால. நீ என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? சமூகத்தில் எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்துது, எத்தனை துன்பங்களை ஏற்படுத்தி இருக்கு. அடிப்படை அறிவு எதுவுமே இல்லையே. இன்னொன்னு, தியரிட்டிக்கலா சில விஷயத்தை படிச்சு தெரிஞ்சு வச்சிருப்பான், ஆனா பிராக்டிக்கலா ஒரு சோதனை வரும்போது அதை அப்ளை பண்ண தெரியாது அவனுக்கு. அவன் படிச்ச முட்டாள். எவனுக்காவது தேள் கொட்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், தேள் கொட்டிடுச்சுன்னு வச்சுங்க, தேள் கொடிச்சுன்னு கத்தின உடனே ஒரு 4 பேர் ஓடியாடுவான். ஐயோ தேள் கொடிச்சா, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வெங்காயத்தை பொழிச்சு கடிவாயில ஊத்தணும். இவன் கேட்டா கடிவாயினா எதுன்னா அது தெரியாது. அது தேள்வாயா ஓவாயான்னு எனக்கு தெரியாது. இவனுக்கு இந்த வைத்தியம் தெரிஞ்சுதான் என்ன, தெரியாட்டிதான் என்ன. இன்னொருத்த சொல்லுவான், ஹோமியோபதியில எக்ஸலண்டான மெடிசன் இருக்கு, அது ஹெச்ல ஆரம்பமாகும், பேர் சொல்லுன்னா அப்படியே தீ வைக்கலாமான்னு இருக்கும். நீ பாதி மருந்துல எச்சுன்னு ஆரம்பிக்கணும் ஸ்பெல்லிங்க சொல்லிட்டு, இவன் தேள்வடியில அதை விட இவன் இன்னும் பெரிய இம்சை, தேளை விட இவன் அதை விட பெரிய இம்சை. மருந்துல பாதி சொல்லிட்டு பாதி சொல்லாம போனா எப்படி சார் காப்பாத்துறது? எவ்வளவோ படிச்சிருப்பான் சார், ஆனா அப்ளை பண்ணக்கூடிய நாலேஜ்ங்கிறது இன்னும் கூட இருக்காது. நம்ம படிச்சிருக்கிறோமே, இதுல இந்த மாதிரி ஒரு பொருள் வருது, இதுக்கு நேர்மாறா நம்ம நடந்துக்கிறோமே, நம்ம இவனுக்கு உரிய காலத்துல சார் அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு பாருங்க. நீ படித்த கல்வி அழிவிலிருந்து ஒருவரை காப்பாற்றவில்லை என்றால் உன் கல்வியினால் என்ன பயன்? உன் கல்வியினால என்ன பயன்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு மறக்கவே மறக்காது, பாண்டிச்சேரி போயிருந்தோம் கம்பன் விழாக்கு. அங்க ஒருத்தருக்கு ரொம்ப வயதானவர், சித்த மருத்துவம் படிச்சிருந்தார். அவருக்கு வயசாயிட்டதால மறதி வந்துருச்சு. நான் அவரை குறை சொல்லலை, இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், வயசானதால மறதி வந்துருச்சு. எங்க கூட வந்த ஒரு பேச்சாளர் கடுமையான வயிற்று வலியில துன்பப்பட்டார், ரொம்ப பயங்கரமான வயிற்று வலியில. அப்ப அவர் என்ன சொன்னாரு, ரொம்ப வயிற்று வலிக்குதுங்க அப்படின்னு. அவர் உடனே ஒரு பெட்டியை திறந்தாரு. திறந்துட்டு 2 மருந்தை எடுத்துட்டு, இதுல 1 சாப்பிட்டா போகும், 1 சாப்பிட்டா நின்றுடும், ஆனா எது எதுங்கிறது மறந்து போச்சுன்றார். ஒன்று சாப்பிட்டா நடந்துக்கும், வயசாயிடுச்சு பார்த்தீங்களா, அதனால மறதி வந்துருச்சு. நீங்க 2ஐயும் ட்ரை பண்ண, என்னால் அதை மறக்கவே முடியாது. இப்போ அவரை நான் குறை சொல்லல, டியூ டு ஏஜ் அவருக்கு மறந்துருச்சு, அவருக்கு ரொம்ப முதுமை வந்துருச்சு, அதனால மறந்து போச்சு.
நீங்க மருத்துவம் படிச்சுட்டு கரெக்டா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா உன் கல்வினால என்ன பயன்? நீ படிச்ச முட்டாள் இல்லையா? அப்ப கல்வி மட்டுமே ஒருவரை காப்பாத்தாது, அந்த கல்வி அப்ளை பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கணும். அதனால்தான் சங்கரர் பாடும்போது பஜகோவிந்தம் பாடுற போது ஒரு வார்த்தை சொன்னார். இலக்கணத்தை ஒருத்தன் மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கிறான், தம்பி இந்த இலக்கணம் சாகரப்ப பயன்படுமான்னு கேட்டார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நஹி நஹி ரக்ஷத்து. நீ உயிர் பிரிகிற சமயத்துல நீ படிச்சு வச்ச கிராமர் இதெல்லாம் உனக்கு துணையா இருக்குமா? இல்லையே. உன் பாவ புண்ணியம் வேணா உனக்கு துணையா இருக்கும். உன்னுடைய இலக்கண அறிவு, இலக்கிய அறிவு, ஏன் பத்மஸ்ரீ பட்டம், கலைமாமணி விருது ஏதாவது பயன்படுமா? பயன்படாது. அப்போ விடை பெறுவதற்கு உரிய ஒரு கல்வி உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் அதுல பயன் உண்டா? பயன் இல்லை. அப்போ பயனற்ற கல்வி படித்து வைத்திருந்தாலும் அவன் முட்டாளாக மாறி விடுகிறார். படித்த முட்டாள் தான். படிச்ச முட்டாள்னா படிச்சுட்டு ஃபூலா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. நிறைய படிச்சுட்டு நம்முடைய உலகத்திலேருந்து விடை பெறுகிற போது சில விஷயம் நமக்கு தெரியாம போச்சுன்னு சொன்னா கல்வி அவ்வளவு வேஸ்டா போயிடும். அப்படியே எல்லாம் இருந்து எந்த வகையிலும் பயன்படாதபடி வீணா போயிடும். முதல்ல தேர்ந்தெடுத்து படிக்கணும். தேர்ந்தெடுத்து படிச்சா போராது, படிச்சதை சரியானபடி அப்ளை பண்ண தெரியணும். அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். கற்க பிறகு கற்ற வழி நிற்க அப்ளை பண்ணுங்கிறாரு லைஃப்ல. டாக்டர் ஊவே சாமிநாதையர் சின்ன பையனா இருந்த காலத்துல ஒரு அருமையான நிகழ்ச்சி சார் அது. சின்ன பையனா இருந்த காலத்துல அவங்க பாட்டனார் அவர் ஈசி சேர்ல சாஞ்சிருக்கிறார். அவரு அந்த ஈசி சேர்ல சாஞ்சிருக்கும் போது பாருங்க இப்படி கையில தலைக்கு வச்சுக்கிட்டு அப்ப சின்ன பையன் இவரை கேட்கிறார், அம்பி நீ என்ன படிக்க போற அப்படின்னு. பேசாம இப்படி நிக்கிறார், ஒன்னும் பதில் சொல்லல. அப்பெல்லாம் தாத்தாட்டெல்லாம் பேசக்கூடாது, பயப்படணும், எல்லாம் பயப்படுவாங்க தாத்தா கிட்ட பேசுறது அப்படின்னா. அம்பி நீ என்ன படிக்க போற அப்படி பேசாம இப்படியே நிக்கிறார். தாத்தாவே யோசனை சொல்ற, நீ என்ன பண்ற, சமஸ்கிருதம் படி. சமஸ்கிருதம் படிச்சா மேல நன்னா இருக்கலாம், மேல போனா நன்னா இருக்கலாம், புரியுறதா? இல்லைன்னா ஒண்ணு பண்ண, இங்கிலீஷ் படி. நீ இங்கிலீஷ் வாசிச்சா இங்க சௌக்கியமா இருக்கலாம், ஏன்னா இப்ப பிரிட்டிஷ் ரூல் இந்த இடத்துல. நீ இங்கிலீஷ் வாசிச்சா இங்க நன்னா இருக்கலாம், புரியுறதோ? நீ சமஸ்கிருதம் வாசிச்சா மேல போய் நன்னா இருக்கலாம், இல்லைன்னா நீ இங்கிலீஷ் படி இங்க நன்னா இருக்கலாம். யோசனை சொல்றார் தாத்தா. சாமிநாதையர் சின்ன பையன் இப்படி கையை கட்டிக்கிட்டே சொன்னார், நான் தமிழ் படிக்க போறேன். எதுக்கு தமிழ் எதுக்கு படிக்கிறேன்? அவர் சொன்ன பதில் பாருங்க, சமஸ்கிருதம் படிச்சா அங்க நன்னா இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சா இங்க நன்னா இருக்கலாம், தமிழ் படிச்சா இங்கேயும் நன்னா இருக்கலாம் அங்கேயும் நன்னா இருக்கலாம். தமிழ் படிச்சா இங்கேயும் நன்னா இருக்கலாம் அங்கேயும் நன்னா இருக்கலாம், அந்த மொழி தமிழ். அப்ப எதை படிக்கணும்னு தேர்ந்தெடுத்து படிக்கணும், இல்லைன்னா நீ படிச்ச படிப்பு வீணா போயிடும். படிச்சதை நினைவுல வச்சிருக்கணும், அதன்படி வாழ்க்கையில நடக்கணும், அதை எப்ப அப்ளை பண்ணணுமோ அப்ப அப்ளை பண்ண தெரியணும். இப்படி எந்த வகையில நீ படிப்பை வீணாக்கிட்டாலும் அது முட்டாள்தனமான ஒரு முடிவுல கொண்டு போய் உன்னை விட்டுடும், ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு. இன்னும் சில பேர் எப்படி கேட்டீங்கன்னா, படிச்சது முழுக்க அப்படியே தனியா வச்சிருப்பான், அதுக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்னு அப்படி தூக்கி அந்தாண்ட வச்சிருப்பான் ஒரு ஓரத்துல. வாழ்க்கையை டோட்டலா வேற மாதிரி நடத்துவான். எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும், நீ இவ்வளவு படிச்சு அது லைஃப்ல நீ ஏன் அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை அப்படின்னா, அதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு சார், இருக்கா எல்லாத்தையும் நம்ம லைஃப்ல கொண்டாட முடியுமா, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது, எல்லாம் அந்த காலம் மாதிரி அப்படியே தான் வச்சிருக்கணும். அப்படி தவறு. படிச்சீங்களா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். ஒரு செய்தி சொல்றேன், முக்கியமான செய்தி, வாழ்க்கைக்கு வேணுங்கிற செய்தி சொல்றேன். நீங்க எவ்வளவு பாடுபட்டாலும், எவ்வளவு ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டாலும், நீங்க என்னதான் நின்னாலும் இந்த உலகத்துல முழுக்க உங்களை நிலைநிறுத்துவதுங்கிறது முடியுமா? ஒரு 30 வருஷம் நிறுத்தலாம், 40 வருஷம் நிறுத்தலாம், ரொம்ப பாடுபட்டவங்க ஒரு 100 வருஷம் நிக்கலாம். மகாத்மா காந்தியை பத்தி இப்ப பேசுனா இன்னும் 100 வருஷம் கழிச்சு பேசுவாங்களான்னு தெரியாது. இப்பவே அவரை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மகாத்மா மாதிரி ஒரு மனுஷன் இந்த நாட்டுக்கு கிடைக்க முடியாது, பைத்தியக்கார மாதிரி இந்த நாட்டுக்கு பாடுபட்டாரு. ஆனா அவர் இப்பவே தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் 100 வருஷம் கழிச்சு என்ன பேசுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது.
நாங்க பேச ஆரம்பிச்ச காலத்துல வாரியார் சுவாமிகள் பேச்சுனா அவ்வளவு பிரம்மாண்டம். வாரியார் பேச்சுனா ஓடி ஓடி போய் கேட்போம். இப்ப அன்னைக்கு ஒரு பையன் கேட்கிறேன், நீ வாரியார் பேச்சு கேட்டிருக்கிறியான? வாரியார்னா யார் சார்ன்றான். அவ்வளவுதான். 50 வருஷம் ஒரு மனுஷனுடைய செல்வாக்கு, 50 வருஷம் கழிச்சு செல்வாக்கு. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு அளவுக்கு மேல நம்ம நிக்க முடியாது. இது யாருக்கு தெரியும் தெரியுங்களா? ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையை எடை போடுற போது தெரிஞ்சுக்கணும். இப்ப என் வாழ்க்கையை தொடங்குறேன், வீடு கட்டணும் சென்னையில். எனக்கு கோயம்புத்தூர்ல ஒரு வீடு இருந்தது, அதெல்லாம் வித்துட்டு சென்னையில் கட்டும் போதே நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, பாருங்க, ஸ்பேஷியஸாக இருக்கணும். அப்புறம் பாரதி சொன்ன மாதிரி 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் அப்படின்னு சொல்லி சுற்றி ஒரு 10-15 தென்னை மரம் வச்சு அதுக்கு கிணறு தோண்டி எல்லாம் பண்ணி, மகள் அவளுக்கு ரூம் தனியா, அறை தனியா, இன்னொரு மகள் அவளுக்கு தனியா அறை தனியா, சம்பந்திங்க வந்தா அவங்க தங்குறதுக்கு ஒரு அறை தனியா, அப்புறம் எனக்கு தனியா ஒரு அறை, என் மனைவிக்கு தனியா ஒரு அறை. யோசிக்கிறீங்களோ? 10 நிமிஷத்துக்கு மேல ஒண்ணா இருக்க முடியாது. டு பி ஃப்ராங்க் வித் யூ, என் லைஃப்ல என் டேஸ்டே வேற, அவ டேஸ்டே வேற. ஆனாலும் நாங்கள் 60ஆம் கல்யாணம் ஜம்முன்னு பண்ணிக்கிட்டோம். அதுதான் நம்ம சாமர்த்தியம் தானே. ராத்திரி 11 மணிக்கு யூடியூப்ல ஒரே அழுகாட்சியா சீரியல் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ராத்திரி எம்.எஸ். சுப்புலட்சுமி, ஜேசுதாஸ் அதெல்லாம் அப்படியே ஓடணும். எப்படி நாங்கள் பக்கத்தில் உட்கார முடியும்? ஸோ பெட்டர் ஒரே ரூம், 2 ரூம் தனித்தனியா, நடுவில் ஒரு கதவு. ஒருவேளை நெஞ்ச வலிச்சா கூப்பிடுறதுக்கு வேணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நடுவில் ஒரு கதவு, அந்த ரூம் அவளுக்கு, இந்த ரூம் எனக்கு, எல்லாம் பிளான்டு. வீடு எல்லாம் கட்டியாச்சு. மக வந்தார். இப்போ கிழவனும் கிழவியும் மட்டும்தான் வீட்டில் உட்கார்ந்துருக்கமே ஒழிய ஒருத்தரும் வருதில்லை, யாருமே வருது, யாருக்கும் நேரம் இல்லை. நான் அப்பதான் நினைச்சேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு முட்டாளா இருந்தேன். இப்படி ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணனே, பிரயோஜனமே இல்லையே. எல்லாரும் எனக்கு அட்வைஸ், இதை யாருக்காவது நீங்க பிளாட் ப்ரமோட்டருக்கு வித்துடுங்க, அவன் உடனே உங்க கண் முன்னாலேயே இடிச்சு அவன் 7-8 வீடா போட்டுருவான். அப்படி இதை இடிக்கிறதுக்காக கட்டணும். எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு காலத்துல நாம புத்திசாலித்தனம்னு எடுத்த முடிவு ஒரு 20 வருஷத்துக்குள்ளேயே முட்டாள்தனமா மாறாதுன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? இதான் காலத்தினுடைய கோலம். 10 வருஷத்துக்கு சார் ஒரு காலத்துல வீடு கட்டிட்டு இன்னொரு வீடு கட்டி நீங்க வாடகைக்கு விட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க சௌக்கியமா இருக்கலாம்னா. இப்ப வாடகைக்கு மட்டும் ஒருத்தனுக்கு விட்டோன்னு வச்சுங்க, கோர்ட்டுக்கு போறதுக்கு தான் நமக்கு நேரம் சரியா இருக்கும். வாழ்க்கை முழுக்க கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கணும். கொரோனா டயத்துல என் வீட்டில் ஒருத்தர் குடியிருந்தார் சார், மெட்ராஸ்ல. இது கொரோனா டயத்துல கொரோனா வாடகை கொடுக்கலன்னார் சார். கொரோனா போய் 3 வருஷம் வாடகை கொடுக்கல சார். கோர்ட்டுக்கு போய் அதுக்கு படாத பாடுபட்டு அவரை அங்கேருந்து வெளியே தடுறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு, வாடகையும் வேணா, ஒண்ணு வேணா, பூட்டி வேணா வச்சுக்கலாம். நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி புத்திசாலித்தனமான முடிவுன்னு எதை நினைக்கிறோமோ 20-25 வருஷம் கழிச்சு அது முட்டாள்தனமான முடிவா மாறுதா இல்லையா? ரெடியா இருக்கணும். வாழ்க்கையினுடைய நெடிய பயணத்தை நம்ம யோசிக்க தெரியணும். ஏன்னா காலம்ங்கிறது அவ்வளவு வலிமையான ஒரு கருவி. நீங்க உலகம் உள்ள வரைக்கும் நிலை நிற்க முடியாது. உங்களை ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் என்ன நிறுத்துவேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். நான் கொஞ்சம் சங்கடமான விஷயம் இப்ப சொல்ல போறேன், பொறுத்துக்கங்க. காரு BMW ரொம்ப காஸ்ட்லியான காரு, 60 லட்சம் 70 லட்சம், 1 கோடிக்கெல்லாம் கார் இருக்குது, 2 கோடிக்கெல்லாம் கார் இருக்கு. அந்த மாதிரி கார் வாங்கி ஒருத்தர் தெருவில் நிறுத்துறாரு. ஒரு 2 நிமிஷம் நீங்க கவனிங்க அந்த காரை. இந்த காரை நிறுத்திட்டு அந்தாண்ட போன உடனே ஒரு நாய் சிறுநீர் கழிக்கு சார். அதுல அந்த டயர்ல நாய் அப்படியே சுத்தி சுத்தி பார்க்கும், பார்த்து அது சிறுநீர் கிடைக்கும். அதுக்கு தெரியுமா அது 2 கோடி ரூபான்னு? இந்த 2 கோடிக்கு என்ன பாடுபட்டு வாங்கினான்னு அது தெரியுமா இருக்கு? அதை பொறுத்த வரைக்கும் அப்படி மோந்து பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே அதுல சிறுநீர் கழிக்கும். ஆக்சுவலா நாய் சிறுநீர் கழிக்குது. சயின்ஸ் படி அது எதனால அது பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது டெரிட்டரியா, அது என்னோட டெரிட்டரி அப்படின்னு மார்க் பண்ணுது. நான் இங்க ஒரு மேல் டாக் இருக்கிறேன், சோ எல்லா ஃபீமேல் டாகும் தெரிஞ்சுக்கோங்க,
நான் இங்க ஒரு மேல் டாக் இருக்கிறேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு. அதுக்கு அடையாளம் தான் அது. இட் இஸ் an invitation to female dogs. அது இது என்னோட டெரிட்டரி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து அது யூரின் பாஸ் பண்ணுது. நான் இப்ப 2 கேள்வி கேட்கிறேன். இந்த நாய்க்கு தான் டெரிட்டரின்னு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. வண்டி நகர்ந்துட்டா அது டெரிட்டரி இல்ல. வண்டி நீங்க கிளப்பி வேற இடத்துக்கு கூட்டு போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே, அது டெரிட்டரி இல்லையே. இதேதான் சார், ஆட்சியை பிடித்த அரசர்களும் டெரிட்டரி என்று எதையோ முடிவு செய்தார்கள். காலத்தின் நகர்தல் ஒரு வினாடியில் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. அந்த நாய் சிறுநீர் கழித்ததற்கும் இவர்கள் தங்கள் வரைபடங்களை வரைந்து வைத்ததற்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க ஹிஸ்டரி புக்ல, அவருடைய ஆட்சி காலத்தில், இவருடைய ஆட்சி காலத்தில். ஏன் ஓப்பனாவே பேசுவோமே, இங்க இருந்து மலேசியா வரைக்கும் போய் படையெடுத்து ராஜராஜ சோழர் இடம் முடிச்சு வச்சா. இப்ப போய் பாருங்க மலேசியால ராஜராஜ சோழனுக்கு ஒரு அடையாளம் இருக்கா பாருங்க, ராஜேந்திர சோழனுக்கு ஒரு அடையாளம் இருக்கா பாருங்க, கிடையாது. எனக்கு என்ன வருத்தம் தெரியுங்களா, இந்த நாய்க்கு தான் தெரியலேன்னு நினைச்சா எந்த நாய்க்குமே அது தெரிய மாட்டேங்குது. அதை நினைச்சா எவ்வளவு வருத்தமா இருக்கு. சி, அவங்க டெரிட்டரிய அகலப்படுத்திக்கிட்டே போகணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, முட்டாள்கள் நிறைய இடங்களை பிடிப்பதால் ஆட்சி என்பது நடப்பதில்லை. நிறைய மனிதர்கள் இடத்தில் நெஞ்சில் இடம் பிடிப்பதால் தான் ஒரு ஆட்சி என்பது நிற்க முடியும். நிறைய இடத்தை வளைச்சு போட்டு எல்லாமே என் கண்ட்ரோலுக்கு வரணும் வந்து என்ன பண்ண போற? டெரிட்டரிய பெருக்கி நீ என்ன பண்ண போற? கொடுத்ததை ஒழுங்கு ஆண்டுட்டு போக வேண்டியது தானே. கொடுக்காதுன்னு சேர்த்து என்கிட்ட கொண்டான்னு சொல்லி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருந்தா எங்க அதுக்கு என்ன முடிவு இருக்கு? BMW சிறுநீர் கழிச்ச நாய்க்கும் அதுக்கு வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சில வார்த்தை நான் சொல்ற போது நீங்க என்ன மன்னிச்சுதான் ஆகணும். சிறுநீர் நாய் போயிடும், ஆனா அந்த ஸ்மெல் போறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அதே மாதிரி அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்து விட்டு போன அசிங்கத்தின் நாற்றம் போவதற்கு 20 வருடங்கள் கூட ஆகலாம். இதான் உண்மை. என்ன அவங்கவுங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்கவுங்க செஞ்சுட்டு போற தவறு இருக்கு பாருங்க. இது என்னடா, இது மனித சமூகத்துக்கு நிரந்தரமா பயன் தருமா இல்லையா யோசிச்சாங்களா? இப்ப ஏன் ஓபனா பேசுறது, எனக்கு யாரை பத்தி என்ன கவலை. இங்க வந்து 3 டைப் ஆஃப் ரூல் நடந்தது. பிரிட்டிஷார்ஸ் ஆட்சி பண்ணாங்க, இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சியில் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இந்து மன்னர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. இந்து மன்னர்கள் ஆட்சியில் இருந்த போது டெம்பிளுக்கு ஏகப்பட்ட நிலம் கொடுத்தாங்க. இஸ்லாமிய மன்னர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வக்ஃபுக்கு நிறைய நிலம் கொடுத்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் மிஷினரிக்கு நிறைய நிலம் கொடுத்தாங்க. இல்ல என்ன நடந்து போச்சு தெரியுங்களா? சில நிலம் யாரோ முன்னாடி கொடுத்தாலும் அதை பத்தி கவலைப்படாம ஆட்சியில இருக்கிறவங்க வச்சதுதான் சட்டம்னு சொல்லி மாற்றி எழுதி கொடுத்தாங்க. யார் பவர்ல இருக்கிறானோ அவன் பெரிய மனுஷன் இல்லையா? இப்ப 3 பேரும் அடிச்சுக்குவான். இல்ல இது எனக்கு சொந்தம், 100 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொந்தம், 150 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொந்தம், 350 வருஷத்துக்கு முன்னாடி எவனுக்கு சொந்தம். நான் சொல்றேன் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எவனுக்குமே சொந்தம் இல்லடா. ஏன் எவனுமே நல்லா தெரிஞ்சுக்கோ, எவனுக்குமே எதுவுமே சொந்தம் இல்ல. அவன் தான் இந்த பூமிக்கு சொந்தமே ஒழிய இந்த பூமி எவனுக்கும் சொந்தம் இல்ல, என்னைக்கு சொந்தம் இல்ல. அது நாய் சிறுநீர் கழிச்ச மாதிரி 40-20 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். அதிகாரத்தில் இருந்தவன் என்ன எழுதி வச்சுட்டு போறானோ அவன் போட்டு வச்ச கல்வெட்டு நிக்கும். அசோகருடைய கல்வெட்டுனார்ல, அது மாதிரி கொஞ்ச நாளைக்கு நிக்கும். இதுவரையில் இவருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு எழுதி போட்டு போயிடுவான். அடுத்த பவருக்கு வந்தோட தூக்கிட்டு வேற மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் இதெல்லாம் மனுஷனுக்கு புரியல? தன்னை காலம் கடந்து நிலைநிறுத்த வேணும்னு ட்ரை பண்றான். எப்பவுமே தன்னுடைய பேர் புகழ் இருக்கணும்னு நினைக்கிறான். தனக்கு செலவச்சு பார்க்கறான், கல்வெட்டு போட்டு பார்க்கறான். அப்புறம் தன்னை வந்து நிலைநிறுத்துறதுக்கு என்னென்ன நான் தெளிவா சொல்லிட்டு போறேன். உண்மையான ஞானம் எவ்வளவு பண்ணினாலும் நம்மள இந்த உலகம் மறந்துடும் அப்படிங்கிற தெளிவோட போய் சேரணுமே ஒழிய இதை நிலைநிறுத்துறதுக்கான பைத்தியக்காரத்தனத்துல டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கூப்பிட்டீங்கன்னா நான் பேசுவேன், கூப்பிடல முடிஞ்சு போச்சு. என்ன எப்படியாவது இன்னும் 200 வருஷம் நாடு ஞாபகத்துல, எதுக்கு 200 வருஷம் ஞாபகத்துல வச்சு என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல? வேஸ்ட் இல்லையா? இந்த புரிதல் இருக்கு, அது வந்தாதான் நீங்க படித்த ஞானி ஆகிறீங்கன்னு அர்த்தம். வரலன்னா நீங்க படித்த முட்டாளாவே இருக்கீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஒரு நல்ல செய்தி, நம்முடைய விவேகானந்தா கல்லூரியில மெய்யியல் துறை பேராசிரியரா பணிபுரிகிறவர் என்னுடைய பாசத்துக்குரிய நண்பர் பேராசிரியர் கரு ஆறுமுக தமிழர். நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர்.
மெய்யியல் துறை தத்துவத்துறையில் பேராசிரியராக இருக்கிறார், என்னுடைய நல்ல நண்பர். அவர் ஒரு அருமையான செய்தி சொன்னார், என்னால் மறக்க முடியாது. எவ்வளவு படிச்சு எவ்வளவு பேர் முட்டாளா இருக்கிறாங்கிறதுக்கு இதை விட பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்க முடியாது. ஒரு நாள் யமுனா ஆறு, குளிர் நேரம், அப்படியே நடுங்குது விடவிடன்னு. ராத்திரி 2:30 மணி. சில பேர் ராத்திரி 2:30 மணிக்கெல்லாம் நதியில குளிப்பாங்க, அதிகாலையில குளிக்கணும் அப்படின்னு 2:30 3 மணிக்கெல்லாம் குளிப்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கல்விமான், எல்லாம் படிச்சவர், நல்லா ஆழமா படிச்சவர், வேதங்கள் அது இது எல்லாம் நிறைய படிச்சவர். எல்லாருக்கும் முன்னாடி குளிச்சிடணும், ஏன்னா மற்றவன் குளிச்சு அந்த அழுக்கு தான் மேல படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி குளிக்கணும்னு 2:30 மணிக்கு வந்து குளிக்கிறார் காலையில். அவர் குளிக்கும் போது ஒரு அம்மா தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தா. அவ வந்து ஒடுக்கப்பட்ட குலத்தை சார்ந்த பெண்மணி. அவ அங்கேருந்து வந்து இவனை பார்த்துட்டு, என்ன இது இந்த குளிர்ல என்ன கொல்ல போகுதுன்னு குளிக்கிறேன், எனக்கு தலையெழுத்து, நான் வந்து இந்த தண்ணி எடுத்துட்டு போகணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், நீ போய் எடுத்துட்டு வான்னு எங்க எஜமானி அம்மா என்ன அனுப்புனா, அவ சொன்ன வார்த்தையை கவனிங்க, நான் அடிமை, நான் இந்த தண்ணீரை எடுக்கவில்லை என்றால் அவள் என்னை அடிப்பாள், என்னை அவள் துன்புறுத்துவாள், எனக்கு உணவு தர மாட்டாள், அதுக்கு பயந்துகிட்டு இந்த குளிர்ல வர முடியாது, இந்த குளிர்ல நான் தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தேன். நீ யாருக்கும் அடிமை இல்லை, சுதந்திரமானவன், நீ நினைச்ச நேரத்துல எந்திரிக்கலாம், நினைச்ச நேரத்துல குளிக்கலாம், ஏன் இப்படி 2:30 மணிக்கு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிற, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டான். அவர் ரொம்ப படிச்சவர் இல்லையா, அவர் சொன்னார், இதெல்லாம் நான் சொன்னா உனக்கு புரியாது அப்படின்னு. இந்த மாதிரி பதில் சொல்றவங்களுக்கு ஒரு அருமையான பதில் இருக்குதுங்க. ஓஷோ வந்து சமண துறவிகள் வரும்போது ஒரு கேள்வி கேட்டாரு, இதெல்லாம் தப்பு, அதாவது அவங்க துணி இல்லாம வருவாங்க சில பேர் சமண துறவிகள், ஏன் நீங்க எல்லாம் துணி இல்லாம வர்றீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படி. அடுத்த கேள்வி கேட்டார், துணி இல்லாம வரீங்க, ஆனா துணி கட்டணும் உங்களை சுத்தி ரவுண்டா நின்றுகிட்டு உங்களை காப்பாத்திக்கிட்டே தெருவில் கூட்டு போறானே, அதுக்கு நீங்களே ஒரு முறை துணியை கட்டக்கூடாதான்னு. நீங்க துணி இல்லாம தெருவில் வரீங்க, இந்த அவஸ்தையை உங்களை மறைக்கிறதுக்கு துணி உள்ளவன் ரவுண்டு கட்டி உங்களை சுத்திக்கிட்டு தெருவில் எல்லாம் கூட்டிட்டு போறானே, இந்த இம்சை தேவையா, அதுக்கு ஒரு முறை துணி நீங்களே கட்டிக்கிட்டு வரலாம் இல்லையா. மூடு வாய, இதெல்லாம் உனக்கு புரியாது, சின்ன பையன் உனக்கு புரியாது. ஓஷோ அடுத்த கேள்வி கேட்டார், எப்ப புரியும், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசான பேப்பரை நீட்டினார், எந்த வயசுலன்னு சொல்லுங்க, இதுல ஃபில்அப் பண்ணி கொடுங்க, உனக்கு 14வது வயசுல புரியும்னு எழுதி கொடுங்க, 18வது வயசுல புரியும்னு எழுதி கொடுங்க, கரெக்டா அன்னைக்கு நான் வந்து உங்களை பாக்குறேன். அவர் சொன்னார், உங்ககிட்ட பேசவே முடியாதுடா ராஜா, முதல்ல இடத்த காலி பண்ணு, உனக்கு புரியுற காலத்துல அது புரியும். இது சில பேர் இப்படி ஒரு பதில் சொல்லுவான், உனக்கு அறிவு இல்லை அதனால உனக்கு புரியாது அப்படின்பா, அதுவும் தவறான பதில். இந்த இவ பேரு முன்னான்னு பேரு, இந்த முன்னா கேட்கிறா, 2:30 மணிக்கெல்லாம் குடிக்கிறேன்னு என்ன தலையெழுத்து உனக்கு அப்படி. அவர் சொன்னாரு, உனக்கு இது புரியாது அப்படி. அவர் சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா, நீ படிச்சவன் தானே என்ன. ஆமா, புரியும்படியா சொல்றவனுக்கு தானே படிச்சவன் பேரு. புரியாததையும் புரியும்படியா சொல்றவனுக்கு தானே படிச்சவன் பேரு. நீ படிச்சவன் தானே, புரியும்படியா சொல்லு. அவர் சொன்னாரு, இல்ல இல்ல, இந்த நதி வந்து புண்ணிய நதி, ஓ இதுல குளிச்சா பாவம் எல்லாம் போயிடும். ஓஹோ, நான் நிறைய பாவம் பண்ணியிருப்பேன் இல்லையா பல ஜென்மத்துல, அதெல்லாம் இப்படி வந்து குளிச்சுட்டா நான் குளிச்ச உடனே அந்த பாவம் எல்லாம் அப்படியே அந்த தண்ணியில அப்படியே போயிடும், அதனால தான் குளிக்கிறேன் இந்த இடத்துல. அவ பாருங்க, படிப்பறிவே இல்லாதவ. நான் உன்னை ஒரு 2-3 கேள்வி கேட்கட்டுமா? கேளு. ஒண்ணு, குளிச்சா பாவம் போயிடும்ங்கிறதே எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. ஏன்னா தண்ணீர் ஜடப்பொருளை கழுவும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே ஒழிய அகப்பொருளை கழுவும் என்று எனக்கு தெரியாது. சார், ஒரு பாத்திரத்துல அழுக்கு இருக்குன்னு வச்சுங்க, தண்ணியில தேய்ச்சி அழுக்குன்னா போயிடும். உன் மனசுல இருக்கிற அழுக்கு அந்த நதி போக்கும் சொல்றது எனக்கு புரியல. ஜடப்பொருளில் மேல் இருக்கிற அழுக்கை தண்ணீர் நீக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை இந்த தண்ணீர் போக்கும் என்று சொல்லுகிறாயே, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அகப்பொருளை அது எவ்வாறு கழுவும்? வெளியில் இருக்கிற புறப்பொருளை கழுவும், உள்ள இருக்கிற அந்த பாவத்தை அது எவ்வாறு கழுவும்? முதல் கேள்வி. அடுத்தது, இந்த தண்ணியில குளிச்சிட்டா உன்னோட பல ஜென்மத்து பாவம் போய் வாழ்க்கை நல்லா இருக்கும் தானே சொல்ற? ஆமா. அப்போ இதே தண்ணீர்லயே நிரந்தரமா கிடக்கிற முதல, ஆமை, தவளை, மீன், இதுங்களுக்கெல்லாம் எல்லா பாவமும் போயிருக்கணும். ஆனா டெய்லி அதுங்களை பிடிச்சி அறுத்து கொண்டுகிட்டே இருக்கிறான்.
பாவம் அதுங்க எவ்வளவு கஷ்டப்படுது. இதுலயே கிடக்கிற மீன், இதுலயே கிடக்கிற தவளையே யாராலையோ கொல்லப்படுகிறது. அப்போ நீ சொல்றது உண்மையா? நீயாவது குளிச்சிட்டு அரை செகண்ட்ல ஏஞ்சி வெளியே போற, இதுக்குள்ளேயே கிடக்குது எது? அதெல்லாம் மீன். அதை பிடிச்சி சமைக்கிறானே, அதுக்கு பாவம் போயிருக்கணுமே, அதை எப்படி கொல்லலாம்? யோசியா அப்படின்னு. இப்ப அவருக்கு ரொம்ப டவுட்டா போச்சு, என்னடா அது வம்பா போச்சு. மூணாவது ஒரு கேள்வி கேட்டா, இதுல குளிச்சிட்டா பாவம் எல்லாம் போயிடும்னு சொன்னா, எவ்வளவு வேணாலும் திருடலாம், எவ்வளவு வேணாலும் கொலை பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் இந்த உலகத்துல பாவம் பண்ணிட்டு திருடர்கள், கொலைக்காரர்கள், அயோக்கியர்கள் அவர்கள் எல்லாம் வந்து குளித்தால் பாவங்கள் போய்விட்டால் அவர்கள் செய்த திருட்டும் கொலையும் பாவம் இல்லையா? இவர் 2:30 மணிக்கு வராம இருந்திருக்கலாம். இவ்வளவு இம்சை. சில வாத்தியாரு வேற ஒரு வாத்தியார் வரலங்கிற பீரியட்ல அவன் போய் உட்காருவான். அந்த பசங்க அந்த வாத்தியாரை கொல்லுவான் பாருங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் வரல, நாங்க நிம்மதியா இருந்திருப்போம். அந்த பீரியட நீ வந்து எடுத்து இம்சை பண்றல்ல, உன்னை என்ன பண்றோம் பாரு அப்படின்னு ஒரு 4 கேள்வி கேட்பான் பாருங்க. இந்த வாத்தியார் யோசிப்பார், வராமே இருந்திருக்கலாமே இந்த பசங்க கிளாஸுக்கு. இது 3வது கேள்வி கேட்டார். 4வது ஒரு கேள்வி கேட்டார். அது வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி நினைச்சே பார்க்க முடியாது. இது பாவங்களை கழுவும் என்றால் உன் புண்ணியங்களையும் சேர்த்து கழுவி விடாதா? இந்த தண்ணீர் உன் பாவங்களை கழுவும் என்றால் அது உன் புண்ணியங்களையும் சேர்த்து கழுவி விடாதா? நீ அம்மனமாக அல்லவா நிற்பாய்? பாவங்கள் புண்ணியங்கள் போய்விட்டால் நீ அம்மனமாக அல்லவா நிற்பாய்? அதை பற்றி நீ யோசித்ததுண்டா அப்படின்னு. அவருக்கு அப்படியே வெலவெல, ஏற்கனவே குளிர்ல நடுங்குது. இவ கேட்ட கேள்வியில அவருக்கு வெல வெலத்து போச்சு. உடனே சொன்னாரு, இந்த மாதிரி நான் யோசிச்சது இல்லம்மா, நீ எனக்கு ஒரு வகையான ஒரு விழிப்பை உண்டு பண்ணியிருக்க. ஆனா உன்னை நான் சும்மா அனுப்பக்கூடாது, எனக்கு ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்பணும். மேல் துண்டு போத்திருப்பாங்கல்ல, அந்த மேல் துண்டை தண்ணியில போட்டு நினைச்சிட்டு இந்தா இதை வச்சுக்க. அவன் சொன்னா, இது எனக்கு வேண்டாம், இது எந்த வகையிலும் எனக்கு பயன்பட போறது இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. இல்லம்மா, நீ எனக்கு ஒரு நல்ல அறிவு கொடுத்த, நமக்கு நல்லது எது கொடுத்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா அப்படி. அவ சொன்னா, நமக்கு ஏதாவது கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தோடு நல்லது சொல்லுகிற கெட்ட குணம் எனக்கு இல்லை, நல்லதை நல்லதற்காகவே சொல்லுவதுதான் என்னுடைய பழக்கம், எனக்கு இந்த மேலாடை தேவையில்லை அப்படின்னா. இவர் என்ன பண்ணுவாரு? இல்லம்மா, என்ன இருந்தாலும் நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்ட, இல்ல நான் உங்கள்கிட்ட பதில் வாங்கிட்டேன்னு சொன்னா, நான் அதை கை நீட்டி வாங்கிட்டேன்னு சொன்னா, நான் இது வியாபாரம் ஆயிடுது இல்ல, நான் ஒண்ணு கொடுத்தேன் நீ ஒண்ணு கொடுத்தேன்னு, அப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, அப்ப என்னதான் பண்ண சொல்றேன், நீ எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போனா என்னதான் பண்ணணும்? அவ ஒன்னே ஒண்ணு சொன்னா, இனிமேல் 2:30 மணிக்கு வந்து பனியில் குளிக்காது, உன் உடம்பை கெடுத்துக் கொள்ளாது, வீட்டில் 6 மணிக்கு வெந்நீர் போட்டு குளி. நான் வேறு வழி இல்லாததால் இந்த தண்ணீரில் கஷ்டப்படுகிறேன். சர்வ சுதந்திரத்தோடு இருக்கிற நீ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் உன் சௌகரியப்படி எழுந்து வீட்டிலே வெந்நீர் போட்டு குளிக்க வேண்டியது தானே? ஏன் இப்படி உன்னை நீயே வருத்திக் கொள்கிறாய்? வருத்திக் கொள்வதால் ஒருவன் ஞானமடைய முடியாது, திருத்திக் கொள்வதால் மட்டும்தான் ஒருவன் ஞானமடைய முடியும். இது என்ன அழகான ஒரு கதை பாருங்க. இவ்வளவு படிச்ச ஒருத்தருக்கு ஒண்ணுமே படிக்காத ஒரு பெண்மணி எவ்வளவு பெரிய ஞானத்தை புகட்ட வேண்டியிருக்கு. அப்ப அவர் சொன்னாரு, இதுவரையில் நான் புனித நீரில் நீராடுவது என்று வருவேன், ஆனால் வெறும் உடல் அழுக்கு போகத்தான் குளித்திருக்கிறேன். இன்றுதான் முதல் முறையாக புனித நீரில் நீராடிவிட்டு போகிறேன். உன் வார்த்தைகளை விட மேலான புனித நீர் இந்த உலகத்தில் இல்லை. இதற்கும் நடந்து முடிந்த கும்பமேளாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நான் மிகுந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவையில்லாமல் அதை நீங்கள் யாராவது யூடியூபில் போட்டு என்னை நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கினால் அந்த பாவம் முழுவதும் கேள்விப்பட்ட நல்ல கதை. யோசிங்க, எவ்வளவு அழகான ஒரு கதை பாருங்க. இவையெல்லாம் நாம யோசிக்கணும். நமக்கு என்னன்னு கேட்டா, நாம நினைக்கிறது தான் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறமே ஒழிய, மன்னிச்சுக்கங்க, படிப்பாளியோட முதல் பண்பு என்ன தெரியுங்களா? உண்மை என்னன்னு அங்கேருந்து கற்றுக்கொள்ள தயாரா இருக்கணும். நாம என்ன நினைக்கிறோமோ அதை தான் அங்க ஏத்தணும்னு நினைக்க கூடாது. அங்க என்ன உண்மை இருக்கோ அதை கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கும். சார் ஒண்ணு இல்லை சார், இந்த நாட்டுல ஆரியர் படையெடுப்பு, ஆரியர் வருகைன்னு ஒரு வார்த்தை இருந்தது, அதையே அழிச்சுங்கிறாங்க. அப்படி ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாது, நடக்கவே இல்லை அப்படி. அப்ப ஹிஸ்டரி என்ன வருது? ஆரியவர்த்தம்ங்கிற சொல் என்ன ஆகுது? அது என்ன மாதிரியா அந்த வரலாறு நம்ம நிறைவு பண்ண முடியும்? இப்ப யாரையும் பிரிக்கல, மொத்தமா யாரையும் வெளியே அனுப்ப முடியாது. யாரோ வந்தவங்க வெளியே போங்கலாம் யாரும் சொல்ல போறது இல்ல.
வரலாறு நடந்து. சார் இங்க இங்கிலீஷ்காரன் வந்தான், ஆட்சி நடத்தினா, எட்வர்ட் எலியட் ரோட்னு ஒன்று இருந்தது, அவன் குதிரை மேல ஏறி மன்ரோ செலவு வச்சுக்கிட்டான், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அவன் வச்சு ஆட்சி பண்ணான். மாற்றி எழுதிட முடியுமா? நடந்து போச்சு. இங்கிலீஷ்காரன் வரவே இல்லை, இது நடக்கவே இல்லை, நம்ம நினைச்சிட்டாப்புல முடியுமா? நடந்தது நடந்துருச்சு. அதை அப்படியே நாம பதிவு பண்ணிக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு போடும். இந்த மாதிரி வரலாற்றை திருத்தி எழுத நினைக்கிறது, டோட்டலா மாற்ற நினைக்கிறது, யாரு மேலேயாவது பழிய போடுறது, இதெல்லாம் படிச்சவன் செய்யற காரியங்கள். கொஞ்சம் படிச்சவங்க கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்க பழகணும். நான் பெரியார் கட்சி இல்லை, ஆனா பெரியார் ஏதோ சில நல்லது பண்ணியிருக்கிறார், சில வகையில் ஒரு விமர்சனத்துக்கு உரியவர், அது வேற விஷயம். சார் அவர் மேல ஒருத்தர் பழி சொல்றார் சார். ரீசெண்டா ஒருத்தர் பழி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? 70 ஆண்டுகளாக தந்தை பெரியார் தான் திராவிட ஆரிய பகையை இங்கே மண்ணில் விதைத்து அதை ஒரு இன போராட்டமாக மாற்றிவிட்டார். இதை விட அண்ட புழுகு ஆகாச புழுகு வேற கிடையாது. நீங்க வரலாறு புத்தகத்தை படிக்கணும். பெரியார் அவரா சொல்லல, அவருக்கு முன்னாடி மறைமலையடிகள் சொன்னார். அவருக்கு முன்னாடி மறைமலையடிகள் இந்த கருத்தோட இருந்தாரு. ஏன் அவருக்கு முன்னாடி ராகுல் சங்கர்த்தியாயன் நம்ம வால்காவில் இருந்து கங்கை வரை எழுதினாரு, அதே அபிப்பிராயத்தில் இருந்தாரு அவரு. நீங்க யாரும் போய் படிக்கல. அவர் எவ்வளவு பழமையானவர். அவர் சொல்றாரு. அவர் மட்டுமே இல்லைங்க, யூபி கோவர்த்தன பாண்டே குலவந்தின்னு 1893 உத்தரப்பிரதேசத்துல வாழ்ந்த ஒரு உத்தமமான பிராமணர். அவர் என்ன சொல்றாரு? 1893 இது வெளியிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு அவர் எழுதுறாரு. ஏங்க அவரே எழுதி வச்சிருக்கிறாரு. இங்க யாரோ ஒருத்தர் சொல்றாரு இது வேணும்னு இவர் 70 வருஷமா நாட்டுக்கு எடுத்துட்டாரு அப்படின்னா நீ படிக்கல இல்லையா? படிச்சுட்டு வஞ்சனை பண்ற. நீ படிக்கல இல்லைன்னா படிச்சுட்டு வஞ்சனை பண்ணாத. இதான் என்னுடைய வேண்டுதல். படிச்சியா? படித்தவன் சூது பண்ணினால் போவான் ஐயோ என்று போவான் பாரதி. நீ படிச்சிருந்தா பேச மாட்டேன். இப்படி இதை இவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு சொல்லாமா? அவர் பண்ணல. பெரியாருக்கு முன்னாடி மறைமலையடிகள் இதை தொடங்கி வச்சாரு. அவருக்கு முன்னாடி ராகுல் சங்கர்தாயன் எழுதி வச்சிருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி அந்த உத்தரப்பிரதேஷ் கோவர்த்தன பாண்டே எழுதி வச்சிருக்கிறாரு. காலங்காலமா எழுதி இருக்கிறார். எழுதி வச்ச கருத்தை பெரியார் பேச ஆரம்பிச்சாரு. அதுக்காக அந்த பழி தூக்கி அவன் மேல போடுறதா? நமக்கு ஒரு நியாயம் வேணும், மனசாட்சி வேணும். நாம எவ்வளவோ பெரிய பதவியில இருக்கிறோங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு போய் சொல்றதா? பெரிய பதவியில இருக்கிறோம், நம்மளை யாருமே கேட்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வாய் நிறைய பொய் பேசிக்கிட்டே போறதா? பொய் மூலம் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. உண்மைகள் மூலமாகவே போராட முடியாத போது பொய்களை வைத்துக் கொண்டு எப்படி ஒருவர் தன்னை நிலைநாட்டிக் கொள்ள முடியும்? அதனால படிக்கணும். படிச்சதை வஞ்சனை இல்லாம மற்றவரோட பகிர்ந்துக்கணும், அதை சிந்திக்கணும், வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும். படித்த முட்டாளாக வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது. அதற்காக இந்த புத்தக திருவிழா ஒரு கண் திறப்பாக அமையட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.